ஜெபம். எங்களை நேசிக்கிற பரிசுத்தமுள்ள பரலோக பிதாவே, பரிசுத்த தேவனே, உமக்கு கோடாகோடி ஸ்தோத்திரம் ஐயா. நீர் நேற்றும் இன்று என்று மாறாதவர். நீர் பரிசுத்தர் பரிசுத்தர் பரிசுத்தரப்பா. நாங்கள் நீசர்கள், பாவிகள், பாவியிலும் பிரதான பாவிகள் ஆனவரே. எங்களுடைய குறைகள் குற்றங்கள் எல்லாவற்றையும் மன்னிங்க. உங்களுடைய ரத்தத்தினால் எங்களை கழுவி சுத்திக்கிறீங்கப்பா. ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் உண்மை அறிவை தர வேண்டுமா செய்து உண்மை தடவையாயிலும் கண்டுகொண்டு உண்மையிலே மகிழ்ந்திருக்க கிருபை செய்யுங்க. எசப்பா முகத்தோற்றம் நீரே மரித்து உயிர்த்து பிதாவின் வலதுவாசத்தில் வீட்டிருந்து எங்களுக்காக பரிந்து பேசுகிற தேவனாக இருப்பதற்காக கோடா கொடுத்தோம். எங்களுள்ள மாம்ச சிந்தை எடுத்துக் கொடுங்க. ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் தேவனை பற்றி அறிவை தர வேண்டுமா செய்கிறேங்கட்டா. மாய உலகத்தில் ஜீவிக்கிறோம், எல்லாம் மாயையிலும் மாயா இருக்கிறதாவே. நீர் ஒருவர் தான் மெய்யான தேவனாக இருக்கிறப்பா. சோத்திரம் 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 கோடா கொடி சோத்திரம். வசனங்களை தியானிக்க இருக்கிறோம். ஆவியானவர் எங்களுக்குள்ளே இருந்து வாசம் பண்ணி இந்த வசனங்களை எங்களுக்கு ஆசீர்வதித்து கொடுக்க வேண்டுமா சேர்த்து எங்களுள்ள இறுதித்துள்ள வல்லாத சிந்தனைகள், உமக்கு விரோதமாய் மறைந்திருக்கிற குணங்கள், உமக்கு விரோதமாய் அந்தகார கிரியில் உண்டு பண்ணுகிற சாத்தானுடைய குணங்கள் எல்லாவற்றையும் அப்புறப்படுத்துங்க ஆண்டவரே. நாங்கள் உண்மையில் மகிழ்ந்திருக்க கிருபை செய்யுங்க. இயேசு கிறிஸ்து நாமத்தில் ஜெபங்களும் ஜீவனுள்ள பரமபிதாவே, ஆமென். அன்பான ஜேடிக்கு மேயர்களுக்கு இயேசு கிறிஸ்து நாமத்தினாலே வாழ்த்தல் கூறுகிறேன். நம்ம ஒவ்வொரு வாரமும் வெள்ளிக்கிழமை காலை 8 to 8:30 வரைக்கும் தேவனுடைய வசனங்களை ஆராய்ந்து கொண்டு வருகிறோம். கடந்த காலங்களிலே நாம் 2018 மெசேஜ் இருக்கிறது. வெள்ளிக்கிழமை மெசேஜ் ஒரு நாள் கூட மிஸ் ஆகலை. ஆனால் அது நிறைய பேர் கேட்குறாங்களோ கேட்கலையோ தேவன் அறிவார். நம்ம பெரிய அளவில் பிரசங்கம் பண்ணணும்னு வேண்டியதில்லை. தேவனை பற்றி அறிவுக்குள்ளே கொஞ்சம் இருந்தாலும் போதும். மற்றவங்களை பிரபலமாக்கணும் தேவையும் கிடையாது. நம்ம பிரபலப்படணும் தேவையில்லை. தேவனுடைய வசனங்கள் நமக்குள்ளே எவ்வளவு ஆழமாக இருக்கிறது. எப்படி நம்ம தேவனை அறிகிற அறிவு. தேவன் ஒரு வசத்தில் யாரை எப்படி பார்க்குறாருன்னா, ஒவ்வொரு மனுஷனையும் தேவனை பற்றி அறிவு இவனுக்கு எவ்வளோ இருக்குன்னு தான் பார்ப்பாங்க. புறமான பணம், சொத்து, காரு, வீடு, அந்த வேலை அந்த வேலை எல்லா வேலையுமே 2வது தான், தேவனுக்கு அடுத்தது தான். ஆனால் மனுஷனுடைய பார்வையில் இது பெருசாக தெரியும், அது சிறுசிலின் சிறுசாக தெரியும். ஆனால் தேவனுடைய பேரில் இது எல்லாத்துக்கும் மேலானது. தேவனை பற்றி அறிவில் ஒருத்தன் இருக்கும்போது அவன் யாருக்கும் கவலைப்படுறதில்லை. ஏன்னா எல்லாத்தையும் உண்டாக்கின தேவன் பேரில் தான் அவன் முழு விசுவாசம் இருக்கும். வானத்தையும் பூமியும் சமுத்திரத்தையும் யாவையும் உண்டாக்கின தேவன் பேரில் தான் இவனுடைய முழு விசுவாசமும் இருக்கும். உலகம் மாயிலே கண்ணை கட்டலாம், மயக்கங்களை கொண்டு வரலாம், ஆனால் அது எல்லாமே அழிந்து போகும். ரொம்ப ஒருத்தனுக்கு நிறைய காரியங்கள்லாம் சொத்து சோகங்கள் மற்ற இருக்கும்போது தான் உயிரை பற்றி பயப்படுவான், தன்னுடைய ஜீவனை பற்றி பயப்படுவான். ஆனால் கர்த்தருடைய பிள்ளைகளை ஜீவனை பற்றி கவலைப்படுறதே கிடையாது. ஒன்று இங்கே இருப்பான், அல்ல தேவனோட இருப்போம் அப்படிங்கிற விசுவாசம் ஒவ்வொரு மனுஷனுக்கும் வரணும். உலக காரியங்கள் மாயே நினைக்கிறோம், நிழல் போன்ற வாழ்க்கையை நம்ம இருக்கிறோம். அதுக்கு நம்ம முக்கியத்துவம் எல்லாரும் கொடுப்பாங்க. உலகத்தின் மனுஷர்கள் அனைத்தும் உலகத்தின் காரியங்களுக்காக முக்கியத்துவம் கொடுப்பாங்க. தேவனை பற்றி அறிவு இருக்கும்பொழுது இது மற்ற எல்லாமே 2வது வந்துடும். நாமும் இந்த உலகத்தில் நம்மளுக்கு நிறைய காரியங்களில் சாத்தா நம்மளுக்கு கொண்டு வருவான். கஷ்டப்படாமல் வாழணும்னு நினைப்பான், கஷ்டப்படாமல் சம்பாத்தியம் பண்ணணும்னு நினைப்பான், கஷ்டப்படாமல் வேலை செய்து நிறைய காசு வரணும், நிம்மதியாக இருக்கணும், பிள்ளைகள் நல்லா இருக்குன்னு நினைப்பான். அது ஒரு பைபிளில் அப்படி கிடையவே கிடையாது. வேலை செய்யாமல் ஒருத்தனை சாப்பிடக்கூடாது. வேலை செய்து அதில் வர்ற வருமானத்திலையும் தன்னுடைய குடும்பத்தை பிழைக்க வைக்கும்போது அதை காட்டிலும் உலகத்தில் சந்தோஷம் வேறு எதுவுமே கிடையாது. அந்தியமாக சில சம்பாத்தியங்கள் வரும், அது வந்த வழியை நோக்கி போயிடும். தேவன் அதை பார்ப்பார். உனக்கு சின்ன உப்புகள் இருந்தாலும் போதும், உடனே ஆசீர்வதிப்பார். நம்ம கடந்த காலங்களில் உபாகம் 24 அதிகாரம் முடிச்சிட்டோம். இன்னைக்கு 25 அதிகாரம். இதில் 19 வசனங்கள் இருக்கிறது. இது உபாகத்தை மோசே நமக்கு எழுதி கொடுத்தது. ஆகமங்கள் 5ஐயும் மோசே எழுதி கொடுத்தது. மோசேக்கு முன்னால் உள்ளது பூரா தேவன் அக்கினிக்குள்ளே இருந்து சினாய் மலையில் சொல்ல சொல்ல அந்த ஆபிரகாம், ஈசாக்கு, யாக்கோபினுடைய காரியங்கள் பூரா மோசே நமக்கு எழுதுனது. ஆனால் தேவன் சொல்ல சொல்ல மோசே நம்மளுக்கு அதை என்னன்னா வேத பாடமாக்கி நம்மளை ஆகமங்களை எழுதி கொடுத்துருக்கிறான். நம்ம பார்க்கல, மோசையும் பார்க்கல. அதுக்கு முன்னால் இப்படிலாம் இருந்தாங்கன்னு சொல்லணும். அப்போ அது வித்தின் புஸ்தகம். அந்த வித்தின் புஸ்தகம் தெரியணும். வித்தின் புஸ்தகம் செஞ்சால் தான் அறுவடையின் புஸ்தகம் தெரியும். புதிய ஆதியாகமத்திலிருந்து வெளிப்படுத்தல் வரைக்கும் வெளியேற்பட அறுவடையின் புஸ்தகம். இந்த வித்தின் புஸ்தகத்திலிருந்து தான் அந்த கதிரெல்லாம் வந்தது.
எல்லாமே அந்த வித்து ஆதியாகமத்திலிருந்து தான் வந்தது. பிற மோசே கற்பிக்கிறான், தேவநாய கர்த்தர் எப்படி செய்தாருங்கிறத கற்பிக்கிறான். அதுக்கு பிறகு எல்லா ராஜாக்கள்லாம் வராங்க. ஆனால் கடைசியில் என்ன செய்யறாங்கன்னா, நம்ம கிறிஸ்துக்குள்ள வந்துடணும், புதிய ஏற்பாட்டுக்குள்ள வந்துடணும். புதிய ஏற்பாட்டுக்குள்ள வந்து கிறிஸ்து மாம்சத்தில் அவரே என்ன செய்யறாருன்னா, அந்த அந்த 10 கட்டளையோடு பேசுனது மட்டும் இல்லை, அக்னிக்குள்ள இல்லை, நமக்குள்ளே வந்து வாசம் பண்ண விரும்பினான். அவருக்குள்ளே இயேசுவானவர் மாம்சத்தில் வந்து அவர் ரத்தத்தை சிந்தி நம்மளை மீட்டு கொண்டு திருப்பி மனுஷனுக்குள்ளே இருந்து வாசம் பண்ணுகிறார். ஒவ்வொரு மனுஷனுக்குள்ளேயும் தேவன் கடவியாயினும் நம்மளுடன் தேவன் இருக்கிறாருங்கிறதை கண்டுகொள்ளணும். வசனத்தின் வாயிலாக தான் நம்ம போக முடியும். சகலத்தையும் வசனத்தினாலே தாங்குறேங்கிறார். சகலத்தையும் வசனத்தினாலே தாங்குறேன். வானம் பூமி ஒளிந்து போகும், எல்லாமே ஒளிந்து போகும், எல்லாம் அழிஞ்சு போகும். ஆனால் தேவனுடைய வசனம் மட்டும் மாறாமல் இருக்கும். பூமியும் வானத்தையும் ஒரு பாயை போல சுருட்டி போடுன்னு சொல்றாரு. ஆனால் வசனங்கள் அப்படி கிடையாது. சகலத்தையும் அவர் வாயின் வார்த்தையில் மனுஷன் அப்பத்தினால் மாத்திரமல்ல, தேவனுடைய வாயிலிருந்து புறப்படுற ஒவ்வொரு வார்த்தையினாலும் பிழைப்பானுங்கிறதுனால ஜீவ வசனங்கள் நமக்குள்ளே தான் இருந்து நம்மளை என்ன செய்யணும், பிழைப்பட்டோம். கடந்த காலங்களில் நம்ம 24 அதிகாரம் முடிச்சிட்டோம். 25 அதிகாரத்தில் சில வசனங்களை வாசித்தேன். மனிதருக்குள்ளே வழக்குண்டாய் அவர்கள் நியாயம் விசாரிக்கப்பட நியாயவிடத்தில் வந்தால் நியாயாதிபதி அவர்களை நீதிமானே நீதிமான் என்றும் குற்றவாளியை குற்றவாளி என்றும் தீர்க்க கடவர்கள். குற்றவாளி அடிகளுக்கு பாத்திரரானால் நியாயாதிபதி அவனை கீழே கிடக்க பண்ணி அவனை குற்றத்துக்கு தக்கதாய் தனக்கு முன்பாக கணக்கின்படி அவனை அடிப்பிக்க கடவன். அவனை 40 அடி வரைக்கும் அடிக்கலாம். அவனை அதிகமாய் அடிக்கிறதுனால சகோதரன் உன் கண்களுக்கு முன்பாக நீசனாய் தோன்றுவான். ஆகையால் அவனை அதிகமாய் அடிக்க வேண்டாம். இது ரொம்ப முக்கியமானது. எப்படின்னா, பழைய ஏற்பாட்டில் எப்படின்னா நியாயாதிபதிக்கு தான் கொண்டு போகணும். ஆண்டவரே ஒவ்வொன்றும் விளக்க இது பண்ணுறது இல்லை. அவர் நியாயம் விசாரிக்கிறதுக்கு 10 ஆளுக்கு ஒரு ஆள் 100 ஆளுக்குள்ள எல்லாமே வச்சிருக்கிறாரு. ஆனாலும் என்ன செய்யணும்னா, அவங்க என்ன செய்யணும்னா, மனிதருக்குள்ளே வழக்குண்டாய், ஒரு மனுஷனுக்கு ஒன்றுக்கும் வழக்கு இருக்கும். வழக்குன்னா எப்படின்னா, இவனுடைய ப்ராப்பர்ட்டி அவன் எடுத்திருப்பான், அல்ல இவனுக்குள்ள இதுக்கு சேர வேண்டியது அவன் இது பண்ணிப்பாங்க போது 2 பேருக்குமே தகராறு இருக்கும், சண்டை இருக்கும். அப்போ அது என்ன செய்யணும்னா, நீ ஒன்று நியாயந்துக்க முடியாது. இப்போ இந்த காலத்தில் கோர்ட்டு சர்ச்செலாம் இருக்குது, அதை வச்சு தான் எல்லாமே. ஏங்க நியாயாதிபதி நீ நியாயமாக இருக்கணும். தேவன் நியாயத்திலும் பெரியவர். அவர் பார்த்துட்டே இருப்பார், எப்படி நியாயம் தீர்க்கிறான்னு பார்த்துட்டு இருப்பார். தப்பாக நியாயம் தீர்ப்பானா அவனுடைய சந்ததி பின்னால் வளராது, அவன் அழிஞ்சு போவான். காசுப்பட்டோ மற்ற காரியங்களுக்கோ தனக்கு தேர்ந்தா வளர்க்கும் பொழுது அவன் நினைச்சான்னா முன்னிலைமை காட்டிலும் பின்னிலுமே அதிக கேட்டுள்ளதாக இருக்கும். அவன் நியாயாதிபதிக்கு படிக்கவே வேண்டாம், நியாயாதிபதி அவனுடைய காரியம் செய்ய வேண்டாம். ஆண்டவர் ஒவ்வொருவருக்கும் சுத்த நியாயத்தை கொடுத்துருக்கிறார். நீ புதுசாக போய் கற்றுக்கிட வேண்டியதில்லை. சட்டங்கள் இப்படி இருந்தாலும் அவங்களுக்கு ஏற்ற சட்டங்களை ஏற்றிருப்பாங்க. அதனால நியாயங்கிறது ஒன்று தான். தவறுங்கணும், நீதிங்கணும். தவறு செய்துட்டு அதுக்கு மன்னிப்பு உண்டு, சில அடிகள் உண்டு. அதனால தான் அந்த வசனத்தை ஆண்டவர் எழுதுறாரு. மனிதருக்குள்ளே வழக்குண்டாய் அவர்கள் நியாயம் விசாரிக்கப்பட நியாயஸ்தலத்திலே வந்தால் நியாயாதிபதி அவன் நீதிமானை நீதிமான் என்றும் குற்றவாளியை குற்றவாளி என்று தீர்க்க கடவன். நியாயாதிபதி தீர்க்கணும், குற்றவாளியை தூக்கிறது. ஏன்னா அவனுக்கு தான் தெரியும் நியாயத்தின் எவ்வளவு இவனுடைய நியாயம் இருக்கா. இவனுடைய சொற்களின் மீதினால் பாவம், சொற்கள் மீதினால அவன் வழக்கு வெஞ்சு அவனை வென்றுடுவான். ஆனாலும் நியாயம் ஒன்று தான். இந்த காலத்தில் வழக்குக்கு தகுந்தாப்புறம் தான் அவன் நியாயத்தை கொடுப்பாங்க. உண்மையை ஆராய்ஞ்சு பார்க்க மாட்டாங்க. ஒரிஜினல் ஜட்ஜெலாம் வந்து நேர்மையை ஆராய்ஞ்சு பார்க்கும்போது பக்கத்தில் போய் எல்லாமே விசாரிச்சுட்டு இவன் தப்பாக வாதாடுறதுக்கு தகுந்தாப்புறம் தான் நியாயத்தை கொடுப்பான். இவனுக்கு போய் அவன் வாதாடுவான். ஆனால் உண்மை என்னைக்கும் விளங்கும். தேவன் அவனை பார்த்துட்டே இருப்பான், அவன் எப்படி நியாயத்தை சொல்கிறான்னு சொல்லிட்டு. அதனால் பழைய பாட்டில் இருந்தால் எல்லாமே வந்தது. இவங்க புதுசாக இவங்க ஒன்றும் ஆரம்பித்து கொண்டு வந்ததில்லை. தேவனுடைய வேதத்தின் மூலமாக தான் எல்லாமே வந்தது. எல்லாமே வேதத்தின் மூலமாக தான் வந்தது. அதான் என்னன்னா, நீதிமானே நீதிமான் என்றும் குற்றவாளியை குற்றவாளியை தீர்க்க கடவன். குற்றவாளிகளுக்கு அடிக்கி பாத்திரம் அவன் தண்டனை அவன் தான் கொடுக்கணும், நியாயாதிபதி தான் கொடுக்கணும். திருப்பி தவறு செய்தார்னு சொல்லிட்டு தேவன் சிரிப்பார் இந்த காலத்தில். ஆனால் பழைய ஏற்பாட்டு காலத்தில் நியாயத்தை அவன் அடி கொடுத்தா தான் திரும்புவான். அதுக்கு தான் என்ன செய்யணும்னா, குற்றவாளியை அடிகளுக்கு பாத்திரனானால் அவன் இவ்வளோ பாவம் செஞ்சா இவ்வளோ அடி உண்டு அப்படின்ட்டு கணக்கு வச்சுருக்கிறாங்க. அது எப்படி இருந்துச்சுன்னா, நியாயாதிபதி அவனை கீழே கிடக்க பண்ணி அவன் குற்றத்துக்கு தக்கதை அவனுக்கு முன்பாக கணக்கின் அடிப்பிப்பார்கள். அவன் 40 அடி வரைக்கும் அடிக்கலாம்.
அவனை அதிலும் அதிகமாக அடிக்கிறதுனால் உன் சகோதரன் உன் கண்களுக்கு முன்பாக நீசனாய் தோன்றுவான். அதனால் அவனை அதிகமாக அடிக்க வேண்டாம். நீ தண்டிக்கிறது பெரிய தண்டனை அவனுக்கு கொடுக்க முடியாது கோபத்தில். அந்த தவறுக்கு இவ்வளவு தண்டனை உண்டு. 40 அடி தான் அடிக்கணும், அதுக்கு மேலே அடிக்கக்கூடாது. நம்ம புதிய ஏற்பாட்டில் பார்க்கும்பொழுது அந்த பவுல் சொல்வான் எப்படின்னா, யூதர்களால் ஒன்றுக்குரிய 40 அடிகளாக 5 தரம் அடிப்பட்டேன். இவன் தவறு செய்த கிறிஸ்துவ பிரசங்கிட்டு வந்தபொழுது அவங்க யூதர்கள் ஏற்றுக்கொள்ள மாட்டாங்க. அப்போ அவனுக்கு அடி உண்டு. அவன் அப்போ என்ன சொல்றாருன்னா, யூதர்களால் ஒன்றுக்குறைய 40 அடியாக 5 தரம் அடிப்பட்டேன். 40 அடி 5 தரம் அடிபட்டிருக்கான். 400 அடிபட்டிருக்கான் யூதர்களால் சவுக்கையால். அதான் எழுதுறான். ஏன்னா நியாயப்பிரமாணத்தை கடைபிடித்துதான் உண்டு. தவறு சொன்னா உண்டு, நான் அப்படி அடிப்பட்டேன்னு சொல்லி வேதத்தில் ஆண்டவர் அதை நம்மளுக்கு வேத வாக்கியம் ஆக்கியிருக்கிறார். எப்படின்னா 3 தரம் மிளாறுகளால் அடிப்பட்டேன், 1 தரம் கல்லி உண்டேன், 3 தரம் மிளாறுகளால் அடிப்பட்டேன். 3 தரம் மிளாறுன்னா அடிக்கும் பொழுது சதையை பிச்சுட்டு வரும். அவ்வளவு பாடுகள் பட்டான் பவுல். அது எல்லாமே அவன் எழுதுறான். ஏன்னா யூதனுடைய அப்படியே கடைபிடிச்சது யாருன்னா பவுல் ஒரு ஆள் தான். அதான் பரிசுத்த பவுல் சொல்லுவாங்க. பவுல் அவ்வளவு எல்லாம் முற்றிலும் குப்பையா எண்ணி எல்லாமே எழுதுறாரு. 3 தரம் மிளாறுகளால் அடிப்பட்டேன், 1 தரம் கல்லெறி உண்டேன். ஒரு ட்ரிப்பு கல்ல எல்லாரும் சேர்ந்து எரிஞ்சாங்க. அப்பவும் ஆண்டவர் சாவல. எப்படின்னா அவனை கல்லெறியும் பொழுதுதான் அவன் செத்து போனான்னு நினைச்சுதான் இழுத்துக்கிட்டு கொண்டு போவாங்க. போய் அங்க கொண்டு வெளியில போடுவாங்க. அப்போ தேவன் திருப்பி அவனுக்குள்ள உயிரை கொண்டு வந்தோடனே அவன் நினைச்சான், நான் காலூனி இருந்து இங்க வருவான். அப்பந்தான் அந்த தரிசனத்தை பார்க்குறான். 14 வருஷங்களுக்கு முன்பு ஒரு மனுஷனை அறிவேன், அவன் சரீரத்தில் இருந்தானோ இல்லாமல் இருந்தானோ அது தேவன் அறிவார். அவன் எல்லாம் கொண்டு போய் பரலோகத்தில் போய் காட்டுறாரு. அவன் நினைச்சான்னா மனுஷர் பேசக்கூடாத பேச்செல்லாம் கேட்டான்னு சொல்லிட்டு இருக்கு. அப்போ அந்த இது என்னன்னா, 1 தரம் கல்லெறி உண்டேன். அந்த கல்லெறிஞ்சு அவனை கொண்டுட்டான்னு இழுத்து போட்டாங்க ஊரில். யூதர்கள் அவ்வளவு தேவன் மேலே வைராக்கியம் இருந்து இவன் சொல்றது தப்புன்னு சொல்றாங்க. அதான் அந்த பவுல் அதை எழுதுறாரு. 1 தரம் கப்பல் சேதத்தில் இருந்தேன், 1 தரம் கப்பல் சேதத்தில் இருந்தான். அவன் எவ்வளவு பாடுகள் பட்டிருக்க பாருங்க. கப்பல் சேதத்தில் 1 தரம் இருந்தானா. கடலிலே ஒரு ராப்பகல் முழுவதும் போக்கினேன். கடல்ல ஒரு ராப்பகல் முழுவதும் போக்கினேன்னு சொல்றான். அநேகரும் பிராணங்களிலும் ஆறுகள் வந்த மோசங்களும் கல்லர்களால் வந்த மோசங்களும் என் சுய ஜனங்களால் வந்த மோசங்களும் அந்நிய ஜனங்களால் வந்த மோசங்களிலும் பட்டணங்களில் உண்டான மோசங்களிலும் வனாந்தரத்தில் உண்டான மோசங்களிலும் சமுத்திரத்தில் உண்டான மோசங்களிலும் கள்ள சகோதர நிமித்தம் உண்டான மோசங்களும் பிரயாசத்திலும் வருஷத்திலும் அநேக முறை கண்விழிப்பிலும் பசியிலும் தாகத்திலும் அநேக முறை உபாசங்களும் குளிரும் நிர்வாணத்திலும் இருந்தேங்க. நிர்வாணம் பார்த்துக்கிடுங்க, ட்ரெஸ்ஸே போடலையா, அப்படி நிர்வாணத்துல இருந்து எழுதுறான். அப்போ கிறிஸ்துவுக்காண்டி அவன் எல்லாத்தையுமே நஷ்டம் குப்பையுமா என்னனால தான் அப்படி இருக்க முடியுது. நம்ம அப்படி இருக்க முடியுமா? முடியாது. மனசு வைக்கிறான். ஆனால் அவன் அவ்வளவு இரத்த சாட்சியா நமக்கு எழுதி வச்சிருக்கிறான். அப்போ 40 தரம் அவன் அடிப்பட்டான். அவனும் பழைய ஏற்பாடு அவனுக்கு நல்லா கற்றுக்கிட்டனால அதை எழுதுறான். இதை நீ நீசனாய் தோன்றபடி அதனால் அதிகமாக அடிக்க வேண்டாம். 40க்கு மேலே அடிக்கக்கூடாது. அவங்க போர் அடிக்கிற மாட்டை வாயை கட்டாயாக, போர் அடிக்க மாட்டை வாயை கட்டாயம். போர் அடிக்க மாட்டை வாயை கட்டாங்கன்னா புனையில் அடிக்கும் மாடு புனையில் அடிக்கும் போது என்னச்சுன்னா நெல்லை திங்கும், கதிரையும் திங்கும், நெல்லை திங்கும். அது வாயை கட்டக்கூடாது, கொஞ்சம் சாப்பிட்டு போகுது. ஏன்னா அந்த போரடிக்க மாடு தான் என்னச்சுன்னா ஒரு காலத்தில் என்னச்சு உழுது அவனுக்கு பயிர் செய்து கொடுத்தது. அந்த நிலத்தை உழுறதுக்கு அந்த மாடு பயன்படுத்தாது, கொஞ்சம் சாப்பிட்டு போட்டோம். ஆண்டவரோட நீதி உள்ள பற்றிய மிருகங்களுக்கு மேலே கூட ஆண்டவருக்கு அவ்வளோ இது இருக்குது. அதான் அந்த வழியில் போரடிக்கிற மாட்டே வாயை கட்டாயாக. இந்த காலத்தில் சில பெரிய இது பண்ணும்போது சில ஆதாயம் செலவு மூலம் வரும்போது சில இதெல்லாம் விட்டுருவோம். சரி அவனுக்கு மன்னிச்சு அவனுக்கு எடுத்துக்கிட்டு அவன் சாப்பிட்றான்னு விட்டுருவோம். எதுக்கு? அவன் உழைச்சான் ஒரு காலத்தில். அதனால அவன் சொல்ல நம்ம மனசு கேட்க சரி பரவாயில்ல அப்படின்னு சொல்கிறோம். அதான் இந்த வசனம் அதுக்குள்ளே தான் இருக்குது. வசனத்துக்குள் வசனம் இருக்குது. போரடிக்கிற மாட்டை வாயை கட்டாயாக. சகோதரர்கள் ஒன்றாய் கூடி இருக்கும்போது அவர்கள் ஒருவன் புத்திரன் சந்தனம் இல்லாமல் மறித்தால் மருத்துவனுடைய மனைவி பிரதேசத்தில் இருக்க அந்நியன் மனைவியாகக்கூடாது. அவருடைய சகோதரன் அவனுக்கு மனைவியை கொண்டு அவரிடத்தில் சேர்ந்து புருஷனுடைய சகோதரன் செய்ய வேண்டிய கடமை செய்யணும். இது ஒரு முக்கியமான காரியம். ஒரு புருஷன் செத்து போனான்னா அவன் சகோதரனை தான் விவாகம் பண்ணணும், அவனுக்கு சந்ததியை உண்டு பண்ணணும்னு சொல்றாரு. அப்போ என்னன்னா தேவன் இதே நீதியை பார்க்கிறார். அவளை தள்ளிவிடக்கூடாது. ஒரு இறந்து போனான்னா அவனுடைய சகோதரனை கேட்கணும் அப்படின்னு சொல்றாரு. சகோதரர் ஒன்றாய் கூடி இருக்கும் போது அந்நியனுக்கு மனைவே கூடாது. அவ திருப்பி இன்னொருத்தனை போய் கட்டக்கூடாது, தன் சகோதரர்களே கட்டணும். ஏன்னா சந்தானத்தை உண்டு பண்ணணும்னு தான் சொல்லியிருக்கு பைபிள்ல.
மரித்த சகோதரனுடைய பேர் இஸ்ரவேல் அற்று போகாதபடிக்கு அவன் பேரை அவள் பெரும் தலைப்பிள்ளைக்கு தரிக்க வேண்டும். அவன் பேரை அவளுக்கு பிறந்த பிள்ளையே தரிக்கணும் அப்படின்னு சொல்றாரு. இதெல்லாம் சின்ன காரியம் தான். ஆனாலும் ஆண்டவர் உங்களுக்கு நினைச்சேன்னா செய்வாயாக செய்வாயாக கண்டிப்பாக கட்டளையிடுறாரு. அப்போ நம்மளுக்கு உணர்வு எல்லாத்துக்குமே அது இருக்கும், அந்த பாசங்கிறது இருக்கும். அந்த பாசத்தின் வெளிப்படுத்தல் காட்டி அதை எழுதுறாரு. இதில் அவன் தன் சகோதரனுடைய மனைவியை விவாகம் பண்ண மனதில்லாதிருந்தால் அவன் சகோதரனுடைய மனைவி வாசல் கூடி மூப்பரிடத்தில் கொண்டு போய் அவன் சகோதரனுடைய பெயரை இஸ்ரவேலில் நிலைக்க பண்ண மாட்டேன் என்கிறான். புருஷனுடைய சகோதரன் செய்ய வேண்டிய கடமையை செய்ய அவனுக்கு மனதில்லாதிருக்கிறான் என்று சொல்வானாங்க. அவன் நினைச்சு வேணா அவன் என்னை கெட்ட மாட்டுக்கான், சகோதரன் கெட்ட மாட்டுக்கான்னு சொல்லிட்டு அவன் மூப்பர் இடத்துக்கு போய் அதை ஒரு பெருசாக ஒரு இதாக கொண்டு வந்துடுவான். கொண்டு வந்து நினைச்சுவேனா அப்பொழுது அந்த பட்டணத்து மூப்பரை அவனே அழைப்பித்து அந்த பட்டணத்து மூப்பரை அவனை கூட்டு வர சொல்லிடுவாங்க. உன் புருஷன் செத்து போன புருஷனுடைய சகோதரனை கூட்டு வர சொல்லி அவனோடைய பேசியும் அவன் விவாகம் பண்ணிக்கொள்ள அவனுக்கு சம்மதம் இல்லாமல் இருந்தால் பிடிவாதமாய் சொன்னால் அவன் அவளை கட்ட முடியாது சொன்னாலும் சொல்லி பிடிவாதமாய் சொன்னாலும் அவன் சகோதரனுடைய மனைவி மூப்பரின் கண்களுக்கு முன்பாக அவளை இடத்துல வந்து அவள் காலில் இருக்கிற பாதரட்சியை கலட்டி அவன் முகத்துகளை துப்பி அவன் சகோதரன் விட்டை கட்டாதவனுக்கு இப்படியே செய்ய வேண்டும் என்று சொல்ல கடவன். பார்த்தீங்களா, அவள் காலில் இருந்து செருப்பை கலத்தி அடிச்சுன்னு பைபிள் எழுதல ஆண்டவர். அவன் காலில் இருந்து செருப்பு வச்சுன்னா அடிக்கிற மாதிரி தான் எடுத்து அவன் முகத்தில் காரி துப்பினான். அவ்வளோ கீழ்த்தரமாக அவனுக்கு செய்யணும் அப்படின்னு சொல்லிட்டு ஆண்டவர் வேதத்திலே சொல்லியிருக்கிறார். அப்போ என்ன சொன்னா சந்தானம் வருவதற்கு சகோதரனுக்கு இப்படி பார்க்கக்கூடாதுங்கிறத ஆண்டவர் தெளிவுபடுத்துறார். அந்த பாசத்துவத்தை ஆண்டவர் அதை விளக்கி காட்ட சொல்றாரு. செய்ய வேண்டும். இஸ்ரவேல் அப்படிப்பட்டவன் வீடு பாதரட்சி கலட்டி போட்ட வீடு எனப்படும். இஸ்ரவேலில் அப்படிப்பட்டவன் வீடு பாதரட்சியை கலட்டி போட்ட வீடு எனப்படும். அவன் பாதரட்சியை கலட்டி போடுற வீடுன்னா அப்படி செய்யக்கூடாது. அது பாதரட்சியை கலட்டி போட்ட வீடு. அவங்க வந்து ஒத்துழைக்க மாட்டாங்க, திருப்பி இது பண்ண மாட்டாங்கன்னு சொல்றது தான் பாதரட்சியை கலட்டி போட்ட வீடுன்னு சொல்றாரு. அந்த ரூத்து போவாசு இருக்கும்போது எனக்கும் உனக்கு சொந்தக்காரன் தான் நான் கட்ட போறேன் உனக்கு சம்மதமானு கேட்கறான். இவன் பாதரட்சியை கலட்டி போட்டு மாட்டுவான். அது பழைய பாடல இருக்குது. அந்த நீதி இவ்வளவுதான் இந்த அப்படியே வருது. இந்த நீதி அப்படியே வருது. நீதி வந்து அது போயிட்டே இருக்கும். அது நீதி. அந்த நீதியை இப்படிதான் நிலைநாட்டுறார் ஆண்டவர். அதை வீடு எனப்படும். புருஷன் ஒருவர் சண்டை பண்ணி கொண்டிருக்க அவனுடைய மனைவி அவன் புருஷன் அடிக்கிறவன் கைக்கு அவனை தப்பிக்கும்படிய வந்து அவனுக்கு கையை நீட்டி அடிக்கிறவன் மானத்தை பிடித்துண்டானால் அவன் கையை தரித்து போட கடவா. அவளுடைய கையை தரித்து போட உன் கண்களுக்கு அது இறங்க வேண்டாம். இது முக்கியமானது. எப்படின்னா ஒரு 2 பேர் சண்டை போட்டுக்கிட்டு இருக்கும்போது ஒருத்தன் வந்து நினைச்சானா ஒருவரோட மனைவி வந்து தன்னுடைய புருஷனை அடிக்கிற எதிராளியுடைய அந்த மானத்தை பிடிக்கும் பொழுது அந்த உயிர் நாடியை அவள் பிடிச்சுக்கிட்டு இது பண்ணும்பொழுது நினைச்சான்னா அவன் அடிச்சுப்படுவான். உயிர் நாடியை பிடிச்சாச்சுன்னா மனுஷனால ஒன்றும் செய்ய முடியாது. அப்படி இருக்கும் பொழுது பெண்ணு தானே இவ அடுத்த பொண்ணு தானே, அப்பவும் அதை சொல்றார். அடிக்கிறவன் கைக்கு அவனை தப்பிக்கும்படி வந்து அவன் கையை நீட்டி அடிக்கிறவன் கையிலேருந்து இது இவன் பிடிச்சான்னா அவன் தப்பிச்சிருவான். பிடிக்கும் பொழுது மானத்தை பிடித்து உண்டானால் அவனுடைய கையை தரிக்க கடவை. அவன் கையை வெட்டி போடுன்னு சொல்றாரு. புருஷன் அடிபட்டு போறான், திரும்பி சொல்லி இவன் போய் நின்றுட்டு அவனுடைய மானத்தை பிடிக்கும் பொழுது அவன் விட்டுருவான். இது பண்ண உடனே இறந்து போயிடுவான், ஏதாவது பண்ணிடுவான். அதனால என்ன சொன்னா அவ கையை தரித்து போடுன்னு சொல்றாரு. அவளுடைய கையை தரிக்க கடவாய். உன் கண்களுக்கு அவளுக்கு இறங்க வேண்டாம். அவன் உன் கண்ணுக்கு இறங்காண்டான். அவள் தவறு செய்ததுனால அப்படி செய்யக்கூடாதுன்னு ஆண்டவர் சொல்றாரு. சின்ன காரியம்தான். அப்படி இப்படி பண்ணக்கூடாதுப்பா அப்படின்னு சொல்லி அவள் எவ்வளவு இதாக செஞ்சிருப்பா, துணிகரமான பாவம். அதனால அவளுக்கு நீ இறங்காண்டான், உன் கண்ணை காட்டாண்டான். அவளை நினைச்சதுன்னா உன் கண் அவளுக்கு இறங்க வேண்டாம். அவளுடைய கையை தரிக்க கடவாய். கையை வெட்டி போடுன்னு சொல்றாரு. உன் கண் அவளுக்கு இறங்க வேண்டாம். சில காரியம் பேசும்போது சில காரியம் தடங்களை பண்ணும்போது நம்ம எட்டியே பார்க்கக்கூடாது. அந்த மாதிரி காரியங்களை நம்ம என்ன செய்யணும், விலகி இருக்கணும். அவளுடைய கையை தரிக்க கடவாய். உன் கண் அவளுக்கு இறங்க வேண்டாம். உன் பையிலே பெரிதும் சிறிதுமான நிறைய கற்கள் வைத்திருக்க வேண்டாம். பார்த்தீங்களா, வியாபாரம் செய்யும் பொழுது சிலவங்க வியாபாரம் பண்ணும்போது ஒரு படியை போடுவாங்க. வியாபாரம் அவங்க பார்க்காம இருக்கும்போது இன்னொரு படியை கொண்டு போய் போட்டுருவாங்க. அதுவும் ஆண்டவர் பார்க்குறாரு. அவருக்கு தான் தெரியும் இது சுமுத்திரையான நடைகள்லாம் எழுந்து சொல்லிட்டு. அந்த சுமுத்திரையான நிறைகள் தான் இருக்கணும். கள்ளத்தனம் வேண்டாம். உனக்கு ரேட்டை கூட்டி பேசு, குறைச்சி பேசு. உனக்குள்ளது உனக்கு கிடைக்கும்.
நீ அதிக ஆதாயம் தேட விரும்பினால்தான் கள்ளத்திராசு போட வேண்டியிருக்கு. எனக்கு இவ்வளோ போதும், எனக்கு இவ்வளோ ஆண்டவர் தந்திருக்கிறாரு, இவ்வளோ போதும், நான் அதிக அதுக்கு ஆசைப்படக்கூடாதுன்னு சொல்லி என்ன செய்யறதுக்கு தான் அது எழுதுறாரு. உன் வீட்டிலே பெரிதும் சிறிதுமான பலவித படிகளையும் வைத்திருக்க வேண்டாம். பலவிதமான படி வேண்டாம், ஒரே படிதான். பார்த்துங்க, நாணயத்தை நெருக்கிறது, நாணயங்கிறது ஒன்று தான். அந்த நாணயத்தை மாறக்கூடாது. நாணயத்தை மாற்றி மாற்றி பண்ணுவாங்க. நாணயத்தை மாறவே கூடாது. எனக்கு இப்படிதான் நீதி, எனக்கு இப்படி நீதி தான் அப்படின்னு சொன்னா ஒரே இடம் தான். அதான் உன் வீட்டிலே பெரிதும் சிறிதுமான பலவித படிகள் வைத்திருக்க வேண்டாம். உன் தேவனாய கர்த்தர் உனக்கு கொடுக்கும் தேசத்தில் நாட்கள் நீடித்து படிக்கு குறையற்ற சுமுத்திரையான நிறைகளும் குறையற்ற சுமுத்திரையான படியும் உன்னிடத்தில் இருக்க வேண்டும். முக்கியமாக சொல்றாரு. ஸ்கேல் வெயிட் ரொம்ப முக்கியம். சில இடத்துல நம்ம பார்க்கும்போது, சில ஆட்களை தரமை பார்க்கும்பொழுது, நான் சில இடத்துல மெட்டீரியல் வாங்கும்போது நான் ஒரு நாள் கூட எடை போடுறத நான் பார்க்குறதே கிடையாது. கிட்டத்தட்ட கோடிக்கணக்கில் சில டீல் பண்ணியிருப்போம், மெட்டீரியல் வாங்கியிருப்போம். ஒரு நாள் கூட இவர் நேரான்னு சொல்லி பார்க்குறதே கிடையாது. அவர் உண்மையாக இருப்பாருங்கிற நாணயம் எதில் விளங்கும்? அவன் திராட்சையில் விளங்கும். ஒரு சோறு பதம் பார்ப்போம், இவர் கெட்டிக்காரர் செய்வாருன்னு சொன்னோன்னா அதை போக்க வேண்டியதே கிடையாது. ஆனால் அவன் அதை மறந்துக்கிட்டு தப்பாக செய்தான்னா மேலே ஒருத்தர் பார்த்துருப்பார், எல்லாமே பண்ணுவார். அதனால் ஒருத்தரை நம்பணுன்னா முழுது நம்பிடணும். அவன் சுமுத்திரையான நிறைகள் அப்படி இருக்கும் பொழுது அவன் ஆசீர்வதிக்கப்படுவான். அது மெயின். அவன் தான் ஆசீர்வதிக்கப்படுவான். வியாபாரம் வாங்குற ரெண்டாவது, கலத்தனமாக பண்ணி நம்ம ஆசீர்வதிக்க காட்டணும். உண்மையை இது பண்ணும்பொழுது அவன் உண்மையிலே அவன் ஆசீர்வதிக்குவான். அவங்க அறியாமல் செஞ்சு இது மாதிரி பண்ணான்னா இல்லாமலே போயிடும். அது உடனே விளங்காது, கொஞ்ச நாள் கழிச்சு தான் அதனுடைய கனினால நம்மளுக்கு விளங்கிடலாம். அதான் உன் தேவனாய கர்த்தர் உனக்கு கொடுக்கும் நாட்கள் நீடித்திருக்கும்படி குறையற்ற சுமுத்திரையான நிறைகளும் குறையற்ற சுமுத்திரையான படியும் உன்னிடத்தில் இருக்க வேண்டும். ஒரு நிர்ணயம். நாணயங்கிறது படியில் உள்ள இது மட்டும் கிடையாது. நாணயங்கிறது சொல்லு, கொடுக்குற இது, கொடுக்குற வாக்குறுதி, கொடுக்குற இது எல்லாமே என்னென்னா அதுதான் முக்கியம். நாணயங்கிறது எப்படின்னா, அவனுக்கு கொடுக்க முடியாமல் இருந்தாலும் முன்னக்கூட்டி சொல்லிடுறேன். ஐயா என்னால் கொடுக்க முடியலை, நான் இப்படி தான் தருவேன் சொல்லி நாணயத்தை சொல்லியாச்சுன்னா அவன் நாணயம் நினைச்சுன்னா விளங்கிவிடும். பின்னால் சொல்லி கரெக்டாக செய்துட்டாங்கன்னு சொல்லிட்டு தண்டுவாங்க நினச்சிட்டு இருப்பாங்க. நம்ம நாணயத்தை மாறக்கூடாது. உன்னுடைய நாணயத்தை ஒரு நாள் நம்ம மாறக்கூடாது. நீதின்னு சொல்லணும். தராமல் போய்ட வழியே இருக்காது. நினச்சிக்கிட்டே இருப்பான். நம்ம நினச்சா விட்டு கொடுக்கணும். ஆண்டவரே அவனை சாத்தான் இடத்துக்கு ஒப்பு கொடுக்கணும். சாத்தான் இடத்துல ஒப்பு கொடுக்கும்பொழுது அவர் பார்த்துருவான். சாத்தான் அவனை நினைச்சவன் இது பண்ணி பார்ப்பான். சுமுத்திரையான படியும் உன்னிடத்தில் இருக்க வேண்டும். இவை முதலான அநியாயத்தை செய்கிறவன் எவனும் உன் தேவனாய கர்த்தருக்கு அருவருப்பானவன். அநியாயத்தை செய்கிறவன் உன் தேவனாய கர்த்தருக்கு அருவருப்பானவன் சொல்றார். அருவருக்கிறது நம்ம எதை அருவருப்போம்? ஒருத்தனுக்கு நரகலானதை நம்ம அருவருப்போம். நரகல் அருவருக்கிறார் ஆண்டவர். அதனால நம்ம என்ன நீதியா இருக்கணும். நம்மளுக்கு இல்லாமல் இருக்கலாம், குறையா இருக்கலாம், போதும் ஆண்டவரே சொல்லி குறைவானதுல நம்ம நிறைவா இருக்கும் பொழுது நமக்கு தேடி வரும். உலகத்தை மாயான மனுஷன் நம்மளுக்கு பண்ண மாட்டான். தேவன் பரத்திலிருந்து பார்த்து உன்னை வேற வழியில ஆசீர்வதிப்பார். அதை நம்ம நினைக்கணும். அதான் எழுதுறாரு. இவை முதலான அநியாயத்தை செய்கிற எவனும் உன் தேவனாய கர்த்தருக்கு அருவருப்பானவன். தேவனாய கர்த்தருக்கு அருவருப்பானவன். அருவருப்பானா அவனை பார்க்க முடியாது. அவ்வளவு ஆண்டவருடைய பார்வையில நம்ம நல்லா இருக்கிறதுக்கு தான் சொல்றாரு. மனுஷனுடைய பார்வையில நம்ம எப்படினாலும் இருக்கலாம். ஆனா ஆண்டவர் பார்வையில நம்ம ஞானமா இருக்கிறோமா, நியாயமா இருக்கிறோமா, நீதியா இருக்கிறோமா அவர் பார்ப்பாரு. அதனால நீ அப்படி மாதிரி காரியங்கள் கெட்ட நாணயம் இல்லாத வாழ்க்கை வாழக்கூடாதுடா அப்படிங்கிறது சொல்றதுதான் இது. எகிப்திலிருந்து புறப்பட்டு வருகிற வழியிலே அமலேக்கு தேவனுக்கு பயப்படாமல் அவனுக்கு எதிராக நீ இழைத்து விடாய்த்திருக்கையில் பின்வருகிற உன் பாளையத்துள்ள சகல பலவினரை வெட்டினான் என்பதை நினைத்திருப்பாயாக. இது முக்கியமானது. எப்படின்னா, எகிப்திலிருந்து அவங்க வாராங்க. பார்க்கும்போது என்ன செய்யறான்னா, அமிலேக்கன் எப்படி செய்யறான்னா, எகிப்திலிருந்து புறப்பட்டு வருகிற வழியிலே அமிலேக்கு தேவனுக்கு பயப்படாமல் உனக்கு எதிராக தேவனுக்கு பயப்படல. இவங்களை எகிப்தில் ஜனங்களை ஆண்டவர்களா நடத்திட்டு வராருன்னு அவன் நினைக்கல. தேவன் செங்கடலை பிளந்து வராரு, அவங்களுக்கு சாப்பாடு தண்ணி எல்லாமே கொடுத்து நடத்திக்கிட்டு வராங்கன்னு பயப்படாம அந்த அமிலேக்கன் என்ன செய்யறான்னா, பின்னால இழைத்து போயிருப்பாங்களே விடாய்த்து போன சந்ததி என்ன செய்யறான்னா, நீ இழைத்து விடாய்த்திருக்கையில் பின்வருகிற உன் பாளையத்துள்ள சகல பலவீனர் எல்லாம் வெட்டினான். பலவீனப்பட்டவர்கள் எல்லாம் பின்னால வருவாங்க. அவங்க கால்நடையா வரும்பொழுது பலவீனப்பட்டெல்லாம் அமிலேக்கை வெட்டிட்டான். அவன் எப்படின்னா, அமிலேக்கன் தேவனுக்கு பயப்படாதவன் சொல்லியிருக்கு. அதனால தேவன்ல அவங்களை நடந்துட்டு வராங்க, பயம் அவனுக்கு கொஞ்சம் கூட இல்லை.
அதனால விடாய்த்து போய் படுத்திருக்கும் போது அவங்களோட சந்ததி என்ன செய்றான்னா வெட்டுறான். யாரு? அமலேக்கன். நீ பாளையத்தில் பல பலவினரை வெட்டினான் என்பதை நினைத்திரு, அதை நினைச்சிக்கப்பா. அவன் இப்படிலாம் செய்தான்னு சொல்லி அமலேக்கன் நினைச்சிட்டு சொல்லி தேவனாய கர்த்தர் சொல்றார். அதுல பின்னால நம்ம பார்க்க இருக்கிறோம். உன் தேவனாய கர்த்தர் சுதந்திரத்துக்குள்ள உனக்கு கொடுக்கும் தேசத்திலே சுற்றுப்புறங்களில் உன் தேவனை சத்துக்கலாம் உன் தேவனாய கர்த்தரை விலக்கி உன்னை இழப்பற பண்ணும்போது நீ அமலேக்கனின் பெயரை வானத்தின் கீழே அப்படி அழிய பண்ண கடவா. இதை மறக்க வேண்டாங்கிறார். பார்த்தீங்களா, முக்கியமானது இது, மறக்க வேண்டாம்னு சொல்ற. ஆண்டவருடைய பார்வையில கர்த்தருடைய பிள்ளைகளுக்கு ஒருத்தர் துரோகம் பண்ணும்போது ஆண்டவர் பார்த்துக்கிட்டே இருப்பார். நீ என் பிள்ளைக்கு இப்படியா துரோகம் பண்றான்னு சொல்லிட்டு ஆண்டவர் பார்த்து விட்டுக்கிட்டே இருப்பாரு. என் பிள்ளைக்கு இப்படியே செய்யறா, கர்த்தருடைய பிள்ளைகளுக்கு செஞ்சுட்டு ஞாபகம் வச்சுக்கிட்டே இருப்பார். அவருக்கு யார் முக்கியம்? பிள்ளை முக்கியம். அதே போல இவன் எதிராளி இவன் செய்யறதா பார்த்துக்கிட்டே இருப்பார். இதுக்கு நம்ம எப்படி பார்க்கிறோன்னா, நீ அமலேக்கன் பேரை வானத்தின் கீழ் இராதபடிக்கு அழிய பண்ண கடவா, இதை மறக்க வேண்டாங்கிறார். இதை பார்க்கும்பொழுது அந்த நம்ம 1 சாமுவேல்ல பார்க்கும்பொழுது எப்படின்னா, சாமுவேல் கர்த்தருடைய தீர்க்கதரிசி. அவன் என்ன செய்யறான்னா சவுல்கிட்ட சொல்லிடுவான், நீ என்ன செய்ய அமலேக்கனை மடங்கடித்து அவனை கொண்டு போடுங்கிறாரு. அவனை கொண்டு போடு. அவனுடைய இது சவுல் என்ன செய்வான்னா, அவனுடைய நல்ல ஆடுகளை மட்டும், அவன் ஆடு மாடுகள் எல்லாம் தேவனுக்கு பலியிடுன்னு சொல்லிட்டு மேல அந்த ஆடு மாடு மேல விருப்பம், ஆனாலும் கர்த்தர் பேருக்கு பலியிடுன்னு சொல்லிட்டு போய் சொல்லுவான். அப்போ அந்த ஆடு மாடெல்லாம் கொண்டு வரும்பொழுது சாமுவேல் என்ன சொல்லியிருப்பாருன்னா, தீர்க்கதரிசி, நீ அவனை வெட்டி போடுன்னு சொல்லுவார். ஆனால் அவன் என்ன செய்வான்? அமலேக்கனை வெட்டி போடல, அவன் நிறைவேற்றலை. அவன் நிறைவேற்றாம அவன் என்ன செய்வான்? அவனை பிடிச்சு கொண்டு வருவான். அதனால என்னன்னா, சாமுவேல் நீ உன் பட்டை, அதாவது என்ன சொன்னா, அப்பொழுது சாமுவேல் திரும்பி சவுலுக்கு பின் சென்று சவுல் கர்த்தரை பணிந்து கொண்டான். பின்பு சாமுவேல் அமலேக்கின் ராஜாவாக ஆகாச இனத்தில் கொண்டு வாருங்கள் என்றான். 2 பேரும் பலியிடுறாங்க, ஆகாச இனத்தில் கொண்டு வாங்க. அவன் தீர்க்கதரிசி தான், ஆனால் ஆண்டவருடைய சொல்ல நிறைவேற்றினவன். அவன் சவுல் நிறைவேற்றலை. ஆனால் இவன் என்ன சொன்னா, அவனை கொண்டாங்கிறார். எப்படின்னா, சாமுவேல் அமலேக்கின் ராஜாவாக ஆகாச இனத்தில் கொண்டு வாருங்கள் என்றான். ஆகாஷ் சந்தோஷமான இடத்துல மரணத்தின் கசப்பு அத்து போனது நிச்சயம் என்றான். அவன் மரணம் பயம் இல்லை, என்னை பிடிச்சு கொண்டு வந்து என்னை விட்ட மாட்டான்னு நினைச்சிட்டு இருந்தான். ஆனால் அதை செய்து முடிக்கிறது யார் முடிக்கிறா? சாமுவேல் உன் பட்டை இஸ்ரவேலை பிள்ளைகள் ஆக்கிறது போல இஸ்ரவேலுக்குள்ளேயும் உன் தாயும் பிள்ளைகளை சொல்லி சாமுவேல் கில்காலிலே கர்த்தருக்கு முன்பாக ஆகாசை துண்டித்து போட்டான். அவனுக்கு நம்முடைய மிருகங்கள்லாம் எடுத்துட்டா நம்மளையும் கொள்ளல நினைச்சிட்டு இருக்கான் சவுல். ஆனாலும் சாமுவேல் தீர்க்கதரிசி செஞ்சானா அவனை கொண்டு வந்து அவன் தண்டனை பூமியில இல்லாதபடி என்ன வெட்டி போட்டான் இருக்கு. அப்ப இதுல என்ன பார்க்கணும்னா, அமலேக்கினுடைய பேரை வானத்தின் கீழ் இராதபடிக்கு அழிய பண்ண கடவா, இதை மறக்க வேண்டாங்கிறான். அதை சாமுவேல் தீர்க்கதரிசி செய்து முடித்தான். கர்த்தருக்கு முன்பாக ஆசீர்வதித்து துண்டித்து போட்டான். பின்பு சாமுவேல் ராமாவுக்கு போய் தன் உலகிலே தன் வீட்டுக்கு போய்விட்டான். அதாவது இது என்னன்னா, ஆண்டவருடைய பார்வையில நம்ம விரோதமாக செய்யும் பொழுது என்ன செய்வார்னா, ஆண்டவர் என்ன செய்வார்னா, அவன் ஞாபகத்தில் வச்சுக்கிட்டே இருப்பான். எப்படியும் இவனை பேர பூமியில இருக்கக்கூடாது. ஏன்னா இவன் இஸ்ரவேல் ஜனங்களே வழிநடத்திட்டு வந்தது அந்த மோசையும் ஆரோனும். பின்னால் உள்ள சந்ததியை நினைச்சான்னா விடாய்த்து போயிருக்கையில அமலேக்கன் இவங்களை கொண்டு போட்டான். ஆண்டவர் அதை பார்த்துக்கிட்டே இருக்காரு. அதனால அமலேக்கன் பூமியில இருக்கக்கூடாதுன்னு சொல்லிட்டு ஆண்டவர் சொன்னாரு. அதை யாரும் நிறைவேற்றினா சாமுவேல் தீர்க்கதரிசி நிறைவேற்றி முடித்தான். இதோட இந்த வசனங்கள் முடிஞ்சது. ஜெபம் பண்ணுமா? நேசிக்கிற பரிசுத்தமுள்ள பரலோக பிதாவே, பரிசுத்த தேவனே, நீர் ஆதியும் அந்தமா இருக்கிற ஆண்டவரே, உமக்கு மறைவானது ஒன்றுமில்லை ஆண்டவரே. ஆண்டவரே, உமக்கு மறைவானது ஒன்றுமில்லை. எங்களுடைய முற்காலங்களை அறிந்திருக்கிறீர், எங்களுடைய பிற்காலங்களை அறிந்திருக்கிறீர், எங்களுடைய எல்லா காலங்களையும் அறிந்திருக்கிற தேவனாக இருப்பதற்காக கோடா கோடி ஸ்தோத்திரம். அந்த வசனங்களை தியானிக்க இருக்கிறோம். ஆவியானவர் எங்களுக்கு இந்த வசனத்தை விலக்கி தந்ததற்காக கோடா கோடி ஸ்தோத்திரம்ப்பா. குறைகள் குற்றங்கள் எல்லாவற்றையும் மன்னிங்க ஆண்டவரே. உங்களுடைய சித்தத்தை நாங்கள் உண்மையாய் கண்டுகொள்ள எங்களுக்கு கிருபை செய்யுங்கப்பா. எங்களுக்கு உள்ள குறைகள் உண்டு, குற்றங்கள் உண்டு, மன்னிங்க. மாம்ச சிந்தை உண்டு, மாம்சம் ஆவிக்கு விரோதமாய் போராடுகிற இந்த வாழ்க்கையிலே பரிசுத்த ஆவியானவர் எங்களுக்கு துணை நின்று எங்களை நீர் ஆசீர்வதிக்க வேண்டுமா செபிக்கிறேன். குறைகள் குற்றங்கள் எல்லாவற்றையும் மன்னிங்க. சோதனைக்குட்படாதபடி ஒவ்வொரு பிள்ளைகளையும் காத்துக்கொள்ள வேண்டுமா செபிக்கிறப்பா. சுத்த இருதயத்தை தாங்க நிலைவரமான உம்முடைய ஆவியை ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் கொடுக்க வேண்டுமா செபிக்கிறேன். இசப்பா முகத்தோட்டம் நீரே என்று மாறாதவர். நீர் பரிசுத்தர் 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 அப்பா. அப்படி துதிக்க 1000 நாவுகள் இருந்தாலும் போதாத ஆண்டவரே. நீரே நன்மையும் செம்மையும் செய்கிற தேவனாக இருப்பதற்காக கோடா கொடுத்தோம். ஒவ்வொரு பிள்ளைகளை நீங்க ஆசீர்வதிங்க, வழி நடத்துங்க, காத்துக்கொள்ளுங்க. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபங்களும் ஜீவனுள்ள பரமபிதாவே, ஆமென்.